கர்த்தர் நல்லவர். இந்த சபையும் இந்த குடும்பமும் எங்களுடைய இருதயத்திற்கும் எங்கள் ஊழியத்திற்கும் ஆண்டு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய உறவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அருமையான மறைந்த பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் எங்கள் சபையிலே வந்து கன்வென்ஷனிலே அவர்கள் பிரசங்கம் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு இருதயத்துக்கு ரொம்ப ஏற்ற ரொம்ப பிடித்த ஒரு ஊழியனாய் அவர்கள் இருவரும் ஒரு விசேஷித்த ஒரு நட்பையும் ஒரு உறவையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் இருவரும் இன்றைக்கு தங்களுடைய உலகத்தின் ஓட்டத்தை முடித்துவிட்டு அவர்கள் பரலோகத்திற்கு சென்றிருந்தாலும் பிள்ளைகளாகிய எங்களை கொண்டு ஆண்டவர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யவும் கர்த்தருடைய நாமத்தை இந்த பகுதியிலே மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அவர் தலைமுறைகளின் தேவன், அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். I really take this opportunity to really thank dear pastor. Thank you so much, Amen. Thank you so much, Amen. Thank you so much, Pastor David. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மச்சான் கூட வந்திருக்கிறார். அவர் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொடுத்த அருமையான அறிமுகத்திற்காய் நன்றி. எனக்கு அறிமுகம்னாலே கொஞ்சம் பயம். ஏன்னா ஒரு சபைக்கு போயிருந்தேன், அங்கே அறிமுகப்படுத்த நாங்கள் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. நல்லா அறிமுகப்படுத்தி திடீர்னு சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னார், பைபிளில் ஆண்டவர் கழுதியை வச்சே பேசியிருக்கிறாரு, ஜோயிலில் வச்சும் பேசுவார்னார். அவர் என்ன சொல்ல வந்தார்னு எனக்கு புரியல. பட் ஆனால் அதுதான் உண்மை. கர்த்தர் யாரை கொண்டும் பேசுவார். அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நம்ம கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். உண்மையாக இந்த சபைக்கு முதல் முறையாக வந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தெரியும் இந்த சபை ஒரு ஆராதிக்கிற சபை என்று எனக்கு தெரியும். உலகம் முழுவதிலும் இங்கே மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிறதோட பல லட்ச ஜனங்களுக்கு இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அதை நினைக்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்ம நிறைய வாட்டி இந்த வசனத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற வார்த்தையை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமான முக்கியத்துவத்தை அந்த வார்த்தை கொடுப்போம். ஆனால் எனக்கு அந்த வசனத்தில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்து. அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்துடுறார் நமக்குள்ள. அதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அப்படின்னா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, நல்லது, அவருடைய செய்த நன்மைகளுக்காக அவர் ஆராதிப்பது ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். we thank God for what he has done. அவர் நமக்கு செய்தவற்றுக்காக அவரை நம்ம துதிக்கிறோம். but we worship God for who he is. அவர் யார் என்பதை அறிந்து நம்ம அவரை ஆராதிக்கிறோம். அவர் எனக்கு நன்மை செய்தார் என்பதற்காக ஆராதிக்கவில்லை, அவர் நல்லவர் என்பதற்காக நான் ஆராதிக்கிறேன். அவர் எனக்கு சுகம் கொடுக்கிறார் என்பதற்காக ஆராதிக்கவில்லை, அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதற்காக ஆராதிக்கிறேன். அவர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறார் என்பதற்காக நான் அவர் ஆராதிக்கவில்லை, அவரே என்னை மீட்டெடுத்த இரட்சகர் என்பதற்காக நான் அவரை ஆராதிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, ஏன் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முக்கியம்? அவர் வந்து உங்களை ஆசீர்வதி, அவர் வந்து ஆசீர்வதி. அவர் வருகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம். 10 லெப்பர்ஸை வந்து குஷ்ரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். நல்லா கவனிங்க. அதில் 10 பேரை குறித்து எழுதியிருக்காங்க. 10 பேர் வரும்பொழுது வேதம் சொல்கிறது, அவர்கள் தூரத்திலே நின்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். தூரத்தில் நின்னாங்க. தூரத்தில் இருந்தவர்களை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் உங்களை ஆசாரியனிடத்திற்கு காட்டுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பின பொழுது போகிற வழியிலேயே அவர்கள் 10 பேரும் சுகமானார்கள். ஆனால் ஒரே ஒருவன் நன்றி சொல்லும்படியாக திரும்ப வந்தான். அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் அதற்கப்புறமாக தூரத்தில் நின்றவனாய் அல்ல, அவன் இயேசுவினுடைய பாதத்தின் அருகே வந்தவனாய். நான் சொல்கிறேன், இன்றைக்கு அநேகர் தூரத்தில் நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பக்கத்தில் வரணும்னு ஆசை இல்லை, அவருடைய பிரசன்னம் தேவையில்லை, அவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் தேவை. நான் சொல்கிறேன், நம்ம யாருமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தை புறக்கணிக்கிறவளை அல்ல. ஆண்டவரே, எங்களுக்கு முதலாவது தேவை உம்முடைய பிரசன்னம். நீர் வந்து
எங்களை ஆசீர்வதியும். எத்தனை பேர் நீ கேட்க போறீங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும். அப்படி எழுப்பி நிற்கலாமா என்னுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம்? ஆண்டவரே நாங்கள் உம்மை இன்னும் அறியணும், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறான். இன்றைக்கு அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமுடைய ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். முழங்கால் யாவும் முடங்குகிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஓ, நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாத ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பாடல் ரொம்ப பிடிக்கும். நிறைய பாட்டெலாம் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பாட்டெலாம் பாட போகிறோம். பட் அதுக்கு முன்பதாக நீங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை யோசிங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களுடைய வயது என்ன எல்லாரும் யோசிங்களேன். என்னுடைய வயது என்ன எல்லாம் யோசிச்சிட்டிங்களா? ஓகே. இத்தனை ஆண்டுகள் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார்னு சொல்கிறவங்க சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பாப்பா. பயங்கர நன்மை வாங்கியிருக்கீங்க போல இருக்கேன். ஓகே. இத்தனை நன்மைகளை தந்த தேவனுக்கு நான் ஒரு 60 நொடிகள் தரேன், 60 செகண்ட்ஸ் கொடுத்து. நான் பாட்டே பாடலனாலும், பாஸ்டர் எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு என் இருதயத்தில் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து, உங்களுக்கு எதற்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுதோ நீங்கள் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க பார்ப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உமக்கொப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லை. நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர், ஆதியும் அந்தமுமானவர். உமக்கொப்பானவர் இல்லை அப்பா, உமக்கொப்பானவர் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு உம்மை போல ஒரு தேவன் நேசிப்பதற்கு யாரும் இல்லை, உம்மை போல ரட்சிக்க யாரும் இல்லை, உம்மை போல உயர்த்துவதற்கு யாரும் இல்லை. நீரே போதுமானவர், நீரே போதுமானவர். ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வந்தீரே. ஓ, நீர் எவ்வளவு நல்லவர். தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவராய் இருந்தபடியெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எத்தனையோ முறை உம்மை விட்டு பிரிந்து போனாலும், ஓ, உம்முடைய கரங்கள் எங்களை தொடர்ந்து வந்து எங்களை பிடித்து எங்களை அரவணைத்து எங்களை மீண்டும் சேர்த்து கொண்ட உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே. Oh, we worship you Jesus. இயேசுவே, உம் நாமமே உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லும் இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே ஓ உயரணும். அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே பெருகணும் எங்க ஊழியத்திலே. அல்லே இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே ஓ உயரணுமே. அல்லேலூயா. இயேசுவே, நாமம் உங்க நாமம் உயரணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இயேசுவே, உங்க நாமம்
பாடுவோம் அல்லேலூயா. ஓ செங்கடல் செங்கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது, ஓ சிங்கத்தின் தீச்சூளை நடுவிலும், ஓ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே இயேசுவே, as we lift up the name of Jesus, உயரணுமே அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லே உயர்த்துவோம் அவர் நாமத்தை. இயேசுவே இயேசுவே, உம் நாமமே உயரணுமே. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, உம் நாமமே, ஓ அல்லேலூயா. உங்க நாமம் உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை சொல்லும். ஓ சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. ஓ உங்க நாமம் அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை, ஓ உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. Come on everyone, இயேசுவே இயேசுவே, உம் நாமமே உயரணுமே உயரணும். அல்லே அல்லே. இயேசுவே இயேசுவே, உம் நாமமே, இயேசுவே அல்லே. ஓ இயேசுவே இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லே அல்லே. இயேசுவே இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நீங்க பாடுங்க உங்க நாமம், உங்க நாமம். உங்க நாமம் இங்கு மேன்மையட. அல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்த்தப்படுவீராகப்பா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். உடைய நாமத்தை இந்த இடத்துல நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். We thank you and we honor you in this place, oh Father. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரே எங்களை நடத்தி வந்தார். ஒரு மனிதன் எங்களை நடத்தல, ஒரு சம்பளம் எங்களை நடத்தல, வேலை எங்களை நடத்தல, கர்த்தர் நடத்தினார்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நீர் நடத்தின வழிகள் ஆச்சரியமானவைகள் அப்பா. ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் எங்களை நடத்தி வந்த வழிகள் ஆச்சரியமானவைகள். ஹalleluya.
Oh, we worship you, Jesus. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. சேர்ந்து பாடும். என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. தைரியமாய் சொல்லும் பயமில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஓ, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சிறு கூட்டமே, ஓ சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறாரே. சிறு கூட்டமே, நீ கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், மாவியானவர் கொடியே. சொல்லும், எதிரிகள், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். ஓ, பாதைகள், பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும். ஓ எஸ், ஓ, பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும். பதில் நேர்வழியாய், ஓ நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். சொல்லும், நேர்வழியாய், நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். சொல்லும், நேர்வழியாய், ஓ நேர்வழியாய் நம்மை நடத்தி நிச்சயமாய் நடத்துவார். கரம் பிடித்தவர், கரை சேர்க்க உண்மையுள்ளவர். ஓ நேர்வழியாய் நம்மை நடத்திடும், ஓ நிச்சயம் நடத்துவார். தைரியமாய் சொல்வோம், ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஓ, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லும், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். ஓ, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை, பூர்வமானதை சிந்திக்காதே. ஓ, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நாம் நம்மை வேறொன்று செய்வார். பயமில் மேலானதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள நம்மை வேறொன்று செய்கிறவர். ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. சொல்லுங்க, நான் எதை குறித்து அஞ்ச போகிறதில்லை. ஓ, கலக்கம் இல்லை அப்பா. தைரியமாய் சொல்லுவோம், ஓ பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ, பயமில்லை, பயமில்லை. ஓ, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, பயமில்லையே, பயமில்லை.
செய்கிறவர் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 ஆண்டுகள் நடத்தினாராமே. 40 ஆண்டுகள் ஆண்டவர் திட்டிக்கிட்டே இருந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க, இது இல்லை அது இல்லை, குறை பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நன்றியே இல்லாதவர்களுக்கு கூட ஆண்டவர் 40 ஆண்டுகள் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். நான் யோசிப்பேன், நன்றி இல்லாதவனுக்கு அவ்வளவு செய்வார் என்றால் அவரை நேசிக்கிற நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நம்மை அற்புதமாய் நடத்த அவர் உண்மை உள்ளவர். ஓ, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தேவன் அவர். எங்களுக்காய் யாவையும் நன்மையாய் ஓ நீர் செய்து முடிக்கிறவர் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பிடித்த ஒரு பாடல், எங்க அப்பா எழுதிய ஒரு பாடல். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. மனிதர்கள் நினைத்தது தடைபடலாம், ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். Oh, we worship you, Jesus. Oh, தேவரீர் நீர் சகலமும் செய்ய தேவனே உமக்குப்பான தேவன். சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் நீர் சகலமும் செய்ய தேவனே உமக்குப்பான தேவன். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்ய நினைத்தது எஸ் நீர் செய்வதை தடுக்கும் ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர், தேவரீர் நீர் சகலமும் செய்ய எங்கள் தேவனே, தேவனே உமக்குப்பான தேவன். ஓ தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் நீர் சகலமும் செய்ய எங்கள் தேவனே, தேவனே உமக்குப்பான தேவன். ஓ தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ. தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீர். சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர். தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ. தவறாமல் ஓ என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தேவரீ நீர் சகலமும் சகலவற்றையும் செய்ய வல்லவர் எங்கள் தேவனே, தேவனே உமக்குப்பான தேவன். தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ நீர் சகலமும் செய்ய எங்கள் தேவனே, தேவனே உமக்குப்பான. சொல்லுவோம், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தேவரீர், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன். நமக்கு முன்பாக இருக்க தடைகளை உடைக்கிறவர் அவர். தைரியமாய் தடைகளை உடைப்பவர். ஓ தடுப்பவர் எவரும் இங்கில். கடலையும் மாற்றி கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே அவரை துதிங்க. ஓ தடைகளை தடுப்பவர் இல்லையே. கண்மலையே, கண்மலையே உம்மை தைரியமாய் தேவரீர், தேவரீர் நீர் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்ய நீர் உண்மை உள்ளவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் தேவனே உமக்குப்பான. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை நீ செய்ய நினைத்தது செய்ய நினைத்தது நீரை
செய்வதை தேவரீ தேவரீ நீர் சகலமும் செய்ய எங்கள் தேவனே தேவனே உமக்கொப்பானதே. சொல்லும் உமக்கொப்பானவர் யாரோ உமக்கொப்பானவர் இயேசுவே உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் இயேசுவே உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான் சொல்லும் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் இயேசுவே ஓ உமக்கொப்பானவர் யார் இயேசுவே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான் சொல்லும் நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும் நீர் செய்வதை தடுப்பவன் யார் ஓ நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும் நீர் செய்வதை தேவரீர் தேவரீர் நீர் சகலமும் செய்ய தேவனே உமக்கொப்பான தேவன் யார் ஹல்லேலூயா ஓ நீர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் ஓ நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஓ we worship you Jesus. இந்த உலகத்தில் தெய்வர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க இவர் வந்து சிருஷ்டிப்பின் கடவுள், இவர் வந்து ஞானத்திற்கு கடவுள், இவர் வந்து ஐஸ்வர்யத்திற்கு ஒரு கடவுள், அப்புறம் சாகடிக்கிறதுக்கு ஒரு கடவுள், இப்படி நிறைய கடவுள் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய வாக்கின்படி அவங்களுடைய நம்பிக்கையின்படியே ஞானத்தை கொடுக்குற கடவுள்கிட்ட போய் செல்வத்தை கேட்டால் அவர் சொல்லுவார் அவன் பக்கத்து ரூமில் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்கள், இது ஏன் டிபார்ட்மெண்ட் கிடையாது. நான் சொல்கிறேன் நம்முடைய தேவன்கிட்ட எந்த தேவையோடு போனாலும் அவர் பக்கத்து ரூமுக்கு இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஓ ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றி முடிப்பார். ஓ காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ வாக்குரைத்தவரே வாக்குரைத்தவர், நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர். ஓ நீர் வாக்கு நீர் வாக்கு பொய் சொல்லவோ பொய் சொல்லவோ மனம் மாறவோ. ஓ நீர் மனிதன் அல்லவே, ஓ நீர் நீர் உண்மை உள்ளவரப்பா. மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்ல, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத, நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். சொன்னதை உங்க வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத. நீர் சொன்ன
செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாற, சூழ்நிலை மாறலாம். நான் நம்பின மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். நீரோ என்றும் காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். சூழ்நிலை மனிதர்களே மாறலாம், என்றும் மாறாதவர். ஓ வாக்குரைத்தவரே, நீர் வாக்குரைத்தவரே, வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ள, நீர் வாக்கு மாறாதவர். நீர் வாக்கு, கரங்களை உயர்த்தி சொல்லும். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம். நீரோ என்றும் மாறலாம். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். மனிதர்கள் மாறலாம். நீர் மாறாதவர். காலங்கள், காலங்கள் மாறலாம். சூழ்நிலை மனிதர்களே, நீரோ என்றும் மாறாதவர். நீர் நல்லவரே, சர்வ வல்லவர். உம் கரங்கள் என் ஆதாரம். நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை பேர் விசுவாசி? என் தேவன் நல்லவர், அவரிடத்தில் தீமை ஒரு நாளும் வருவதே இல்லை. அவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறவர்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. ஒரு நாளும் அவைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம் தலைகளை உயர்த்துகிறவர் அவர், முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறவர் அவர், கரங்களை திடப்படுத்துகிறவர் அவர். அவரே நம்மை ஏந்துகிறவர், விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர், அதிகமாக செய்கிறவர். ஒரு வேதத்தில் ரொம்ப பிடித்த ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும். அவர் வனாந்திரத்திலே ஆறுகளையும் வனாந்திரத்திலே வழிகளையும் அவ்வாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறார். நீங்க எத்தனை பேர் இந்த வசனத்தை இப்படி யோசிச்சிருக்கீங்க தெரியல. நீங்க இந்த வனாந்திரத்துக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும். இந்த கத்தார் பக்கம்லாம் போனீங்கன்னா, இந்த கத்தாரில் வந்து இந்த சாண்ட் டியூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. நடுவில் போய் விட்டாங்கன்னா எங்கே சுற்றி பார்த்தாலும் வெறும் மணலாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் மணல் தான், எந்த பக்கம் திசைன்னே நம்மளுக்கு தெரியாது. ஒரு மாட்டி நாங்கள் ஊழியம் போயிருந்த பொழுது நடுவில் கொஞ்சம் டைம் இருந்தபொழுது எங்களை கூப்பிட்டு போய் அந்த வனாந்திரத்தில் போய் விட்டாங்க. அந்த வண்டியிலேருந்து இறங்கி கொஞ்சம் நடந்துட்டு இருந்தோம். ஒருத்தர் ஒரு பக்கம் அப்படி நடந்து போனோம். திடீர்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னை இங்கே விட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு வனாந்திரத்தில் ஒருத்தர் இருக்கும் பொழுது அவன் அதிகபட்சமாக ஆண்டவரிடத்தில் அவன் என்ன ஜெபம் பண்ணுவானோ, ஆண்டவரே எனக்கு வழியை காட்டுங்க, ஆண்டவரே நான் மாட்டிக்கிட்டேன், வழியை காட்டுங்க. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கறது வழியை காட்டுங்கன்னு கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் வழியை காட்டுறவர் அல்ல, வழிகளை உண்டாக்குகிறவர். ஏன்னா அவர் நான் கேட்பதற்கு மேல் அவர் செய்கிறவர். அவாந்திர வெளி, டெசர்ட்ஸ், பாலைவனத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, தாகத்தில் இருக்கிறோன்னா, அந்த நேரத்தில் யாரும் எனக்கு அக்வாஃபீனா பாட்டில் இருந்தால் தான் தண்ணி குடிப்பேன்னு கேட்க சொல்ல மாட்டோம். எனக்கு பிஸ்லரி இருந்தால் தான் குடிப்பேன் இப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஏதாச்சும் தண்ணி குடிங்க. தாகத்தில் ஒருத்தர் அவாந்திர வெளியில் இருக்கும்பொழுது அவனுடைய மேக்சிமம் எதிர்பார்ப்பு, அவன் அதிகபட்ச எதிர்பார்ப்பு ஏதாச்சும் ஒரு தண்ணீர். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவாந்திர வெளியில் ஏதோ தண்ணீர் இல்லை, நமக்காக ஆறுகளையே உண்டாக்குகிறவர். ஏன்னா நம்முடைய தேவன் அவர் செய்கிற காரியங்களை
விவரித்து சொல்லவே முடியாதுங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரில, எதற்கு நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஒரு 10 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் திரும்பி பாருங்கள். நீங்கள் அந்த கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ முறை நீங்கள் சொல்லியிருக்கலாம், இந்த பிரச்சனை என்னால் தாண்ட முடியாது, இந்த பாலைவனத்தை தாண்ட முடியாது, இந்த பில்லை என்னால் கட்ட முடியாது, இந்த சூழ்நிலையை தாண்ட முடியாது, எத்தனையோ சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் தாண்ட முடியாது என்று சொன்ன அத்தனை பாலைவனங்களில் தாண்டித்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். அவர் கைவிடவே இல்லைங்க, அவர் கைவிடவே இல்லை. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, என்னை ஏந்தி நீர் தாங்கி நீர், ஏந்தி நீர் தாங்கி நீர், உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர், உயர்த்தி நீர். சொல்லுங்க, தகுதியே இல்லப்பா, தகுதியே. இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை, மிகுதியான காரணமே. தகுதியே இல்லை, தகுதியே இல்லை. இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான காரணமே, காரணம். சொல்லுங்க, நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, ஓமும் கரங்கள் என் ஆதாரமும், கரங்கள் என் ஆதாரம். நீர் நல்லவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இந்த பாடல் எனக்கு பிடித்த வரி இதுதான். துவங்கியதை முடிப்பவர் அவர், இறுதி வரை உடன் இருப்பவர். தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்கும், தாமதமானாலும் அது நன்மையாய் முடியும். நான் சொல்றேன், இந்த ஊழியத்தை துவங்கியது ஒரு மனிதன் அல்ல, இந்த ஊழியத்தை துவங்கியது கர்த்தர். அவர் இறுதி பரியந்தம் நம்மை நடத்துவார், அவர் இறுதி பரியந்தம் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஒரு மனிதனாகிய சாமுவேல், அவன் சொன்ன எந்த தீர்க்க தரிசனமும் தரையில் விழவில்லை என்று ஒரு மனிதனை குறித்து எழுதப்படும் என்றால், ஆண்டவர் சொன்ன வாக்குகள் என்றைக்காகிலும் தரையிலே விழுமா? என்றைக்காகிலும் அவர் பொய் சொல்லுவாரா? என்றைக்காகிலும் அவர் மனம் மாறுவாரா? அவர் ஆதி மாத்திரமல்ல, அவர் அந்தமுமான தேவன். அவர் முதல் மாத்திரமல்ல, அவர் முடிவுமான தேவன். என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர். ஓ துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. எத்தனை தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தால் உம் தரிசனம், உம் தரிசனம். தாமதமானாலும் தாமதமான் அது நன்மையாய், அது நன்மையாய். தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தால் உம் தரிசனம், உம் தரிசனம். தாமதமானாலும் தாமதமானாலும் அது நன்மையாய். கரங்களை உயர்த்தி, நீர் நல்லவரே, நீர் நல்லவர். அப்படி அவரை உயர்த்துங்க. சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே.
சத்தத்தை உயர்த்தி சொல்லும், நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நாங்கள் வெட்கப்பட மாட்டோம், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. அப்பா அழகா சொல்லுவாங்க, ஒரு உலக மனிதனுக்கு 4 திசைகள் இருக்கிறது, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசைகளும் அடைபட்டால் உலக மனிதனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு பாட்டில் பாய்சன், ஒரு முளை தூக்கு கயிறு. இதுதான் உலக மனுஷனுக்கு தெரியும். ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு 4 திசைகள் அடைபட்டாலும் மேலே ஒரு திசை திறந்தே இருக்கு. வானத்தின் வாசல்களை ஒரு மனிதனாலும் அடைக்கவே முடியும். நான் சொல்றேன், man can build walls but he has no power to build roofs. மனிதன் மதில்களை கட்டலாம், ஆனால் ஒரு நாளும் கூரைகளை அமைக்க ஆண்டவர் விடுவதே இல்லை. அது என்றைக்குமே திறந்தே இருக்கிறது. என் கண்களை நான் ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகத்தை நாங்கள் நோக்கிடுவோம் அப்பா. ஓ கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனால் அணையும் என்று நான் எண்ணியாக்கி நீ 7 மடங்கானாம். கிழக்கும் மேற்கும் வடக்கும் அடைப்பட்டு போனால் அணையும் என்று நான் சேர்த்து சொல்லும், கண்களை என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களையே சொல்லுங்க, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும், வானமும் பூமியும் மாறினால் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள். வானமும் பூமியும் மாறினால் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள். கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களையே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் கடைசியாய் ஒரு முறை கண்களை, என் கண்களை ஏறெடுப்பே, ஓ என் கை உயர்த்திடுவேன், உம்முகம் நான் வெட்கப்படுவதே இல்லை, நான் வெட்கப்படு கண்களை ஏறெடுப்பேன், ஓ என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை,
என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்தோர் வெட்கப்படுவதில்லை. உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை நான் வெட்கப்படு என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடு. நான் வெட்கப்படுவதில்லை. அங்க வெட்கப்படவே மாட்டோம் ஆண்டவரே. இந்த ஊழியம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே போகாது. உம்முடைய சபை ஒரு நாள் வெட்கப்படவே படாது. உம்மை நம்பினவர்கள் வெட்கப்படவே மாட்டாங்கப்பா. 1000 தலைமுறை வரைக்கும் உம்முடைய உண்மையை காக்கிற தேவன் நீர் இருப்பதினால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அந்த நல்ல தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்காருவோம் ஆண்டுடைய சமூகத்தில். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை வேளையிலேயும் உங்கள் மத்தியிலே கர்த்தரை ஆராதிக்கவும், உங்களோடு கர்த்தரை உயர்த்தவும், கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மோடு இடைப்படுவாராக. இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய மனதிலே போட்ட ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு வசனம். ஆனால் அநேக சூழ்நிலைகளிலே நாம் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான வசனம் இது. 2020ஆம் ஆண்டிலே எங்களுடைய குடும்பத்திலே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்னுடைய அப்பா சுகவீனமானார்கள். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது 3 நாளில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அந்த 3 நாட்கள் 65 நாட்கள் ஆகும் என்று நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இல்லை. எனக்கு ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஐசியூக்குள்ளே நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த டாக்டர்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு எங்கள் எல்லாரையும் பிடிச்சி கத்துறாங்க, திட்டுறாங்க. ஏனென்றால் அன்றைக்கு அவர் இருந்த நிலைமையில் அவருடைய இருதயம் அந்த பிபி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நொராட் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்குறாங்க. அதை நிறுத்திட்டா இருதயம் நின்றும். அவருடைய 2 கிட்னிகளும் பழுதடைந்து விட்டது. அதுக்கு 24/7 சிஆர்ஆர்டின்னு சொல்லுவோம், அந்த டயாலிசிஸ் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய லங்ஸுக்கு வென்டிலேட்டரில் போட்டிருக்கிறாங்க. அவருடைய உடம்பு முழுவதும் டியூப்ஸ் தான் இருக்கு. அப்போ அந்த டாக்டர் எங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த 3 டாக்டர் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த மருந்தை நிறுத்தினவங்க அப்பாவோட இருதயம் நின்றும்ப்பா. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த வென்டிலேட்டர் ஸ்டாப் பண்ணுறவங்க அப்பாவுடைய லங்ஸ் நின்றும். இந்த கிட்னி இந்த டயாலிசிஸ் மிஷின் நிறுத்திட்டு அவங்க அப்பாவோட கிட்னி போயிடும். அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்காக இந்த மனுஷனை இப்படி பாடுபடுத்துறீங்க? இந்த மனுஷனை விட்டுருங்க, அவர் போட்டோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அந்த ஐசியூலேருந்து வெளியே வந்துட்டு கார் பார்க்கிங்கில் காருக்குள்ளே ஏறி காரை சாத்திட்டு என் சத்தத்தை உயர்த்தி ஒன்று கத்துனேன். என்ன தெரியுமா கத்துனேன்? வேர் ஆர் யூ காட்? எங்கே ஆண்டவர் இருக்கீங்க நீங்கள்? அந்த நேரத்தில் யாராச்சும் வந்து என்கிட்ட, பிரதர் கவலைப்படாதீங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் இந்த வசனத்தை பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே சகலமும், அதாவது கொஞ்சம் இல்லை, பெரும்பான்மை இல்லை, என் வாழ்க்கையில் நடக்கிற அல்லது நடந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு இந்த வசனத்தை வாசிக்கிறது ஈஸி. ஆனால் அதை விசுவாசிப்பது என்பது அந்த பாதையில் போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்.
ஆனால் இந்த வசனத்தை நான் உட்கார்ந்து சற்று தியானிக்க ஆரம்பித்தேன். நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே சொல்ல முடியும், நம்ம சில பாதைகளில் நம்ம கடந்து போயிருக்கிறோம். உங்களை போலவே நானும் பல பாதைகளை கடந்து போயிட்டு அந்த பாதையை நான் பலவித கோணங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். அநேக கோணங்கள்ல பார்த்து இதுல எந்த கோணத்திலேயாச்சும் இது நன்மையா தெரியுதா? சில பேர் உங்க வாழ்க்கையில சில இன்சிடென்ட்ஸை, உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்து நீங்க சொல்லியிருப்பீங்க, இது எந்த கோணத்துல பார்த்தாலும் இது நன்மையா தெரியலையா நம்மளுக்கு. எதை பார்த்தாலும் எந்த வழியில பார்த்தாலும் எப்படி இது ஆண்டவர் நன்மையாய் செய்வார் நம்ம விசுவாசிக்க முடியும். இது எந்த கோணத்துல பார்த்தாலும் இது தீமையா தானே தெரியுது. நீங்க நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏதுவாக நடக்கிறது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், நன்மைக்கு ஏதுவாக நடத்தப்படுகிற அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு நன்மையாய் தெரியாது. நம்ம பொதுவாய் பார்க்கும் பொழுது நன்மைக்கு ஏதுவாக சில காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த காரியம் நன்மையாய் நிச்சயமாய் தெரியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நான் சில வேளைகளில் அவர்களை கண்டிப்பது உண்டு, சில வேளைகளில் அவர்களை தண்டிப்பதும் உண்டு. நான் இப்போ அடிக்கிறது இல்லை. என் பையன் இப்போ 14 வயசு ஆயிட்டான். பட் அவன் ஒரு 6, 7, 8 வயசு இருக்கும்போது ஒரு 2, 3 வாட்டி அடிச்சிருக்கிறேன். நான் அவனை அடிக்கும் பொழுது நீங்க யாராச்சும் போயிட்டு அப்பா அடிச்ச அடி ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்கா? அப்பாவா இவரு? அவனை கேட்டா அது நன்மையா இருக்கான்னு கேட்டா அவன் இருக்காதுன்னு சொல்லுவான். ஆனா எனக்கு தெரியும் அவனுக்கு அது நன்மையாய் தெரியாமல் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் அது நன்மைக்கு ஏதுவாக நான் செய்றேன். ஆண்டவர் நடத்துகிற அநேக வழிகள் நம்முடைய பார்வைக்கு நன்மையாய் தெரியாமல் இருக்கலாம். எந்த கோணத்தில் பார்த்தாலும் தெரியாது. You will never understand how good it can be. இது எந்த கோணத்தில் பார்த்தா நன்மையாய் தெரியவில்லையே. ஆனாலும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக அதை நடத்துகிறார். இன்றைக்கு நான் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் நன்மைக்கு ஏதுவாக இது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏன் கடினமாக இருக்கிறது? Why is it so difficult to understand that it is working for our good? நன்மைக்கு ஏதுவாய் தேவன் ஏன் நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்வது ஏன் கஷ்டமா இருக்கு? நான் 3 குறிப்புகளை சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஏன் நம்மளுக்கு சில வேளையில் கஷ்டமா இருக்கு ஆண்டவர் செய்கிறது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்கிற முதல் காரணம் தி அன்சர்டன் டைமிங் ஆஃப் காட். நிச்சயமற்ற கால அளவு. சில வேளைகள் ஆண்டவர் வேலை செய்கிற கிரியை செய்கிற அந்த காலம், அந்த நேரம் நமக்கு புரியாத பொழுது ஆண்டவரே இது எப்படி நன்மைக்கு ஏதுவாக நடக்க முடியும் என்பதை ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழும்புகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8-14 வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, சவுல் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அவன் எவ்வளவு நாள் காத்திருக்க முடிந்தது என்றால் 7 நாள் காத்திருந்தான். சாமுவேல் வருவார் என்று 7 நாள் காத்திருந்தான். ஆனால் இந்த 7 நாள் முடிந்தவுடன் அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை, அவன் பலி செலுத்தக்கூடாது, இவன் போய் பலி செலுத்தினான். அவனை போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், ஐயா 7 நாள் வரைக்கும் காத்திருந்தேன் ஐயா, எனக்கு குறிக்கப்பட்ட அந்த 7 நாள் காத்திருந்தேன், அதுக்கு மேல என்னால் காத்திருக்க முடியாது. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலம் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலம் வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஆண்டவரே இதற்குள்ள நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷத்துல இதை செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்துல நீங்க செய்வீங்க என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த காலம் தாழ்த்தப்படும் பொழுது, நாம் வைத்த அந்த காலத்தை தாண்டி சில நேரங்கள் செல்லும் பொழுது, நம்ம அதற்கு மேல இது ஆண்டவர் எனக்கு நன்மையாக செய்து முடிப்பார் அல்லது நன்மைக்கு ஏதுவாக செய்வார் அப்படின்றது நம்புறது கஷ்டமாயிரும். ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த கால அளவு நம்மளுக்கு புரியாதபடினாலே அநேக வேளைகள் நம்ம ஏற்றுக்கொள்ள ரொம்ப கடினமா இருக்கும். மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்தை நீங்கள் பார்த்தால், அவங்க எது வரைக்கும் விசுவாசிச்சாங்க தெரியுமா? என் சுகவீனமா இருக்கிற என்னுடைய சகோதரனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க ஆள் விட்டு அனுப்புறாங்க, நீர் சிநேகிக்கிற ஒருவன், நீர் அன்பாயிருக்கிறவன், அவன் சுகவீனமாய் இருக்கிறான். அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தது என்ன தெரியுமா? ஆண்டவரே அவன் சுகவீனமாய் இருக்கும் பொழுது நீங்க வந்திருந்தீங்கன்னா அவன் உயிரோடு இருந்திருப்பான், அவன் செத்திருக்க மாட்டான். ஏன்னா அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட் என்னன்னா, அவங்களுடைய அளவு என்னன்னு சொன்னா, ஆண்டவர் சுகவீனமாய் இருக்கிற ஒருவனை ஆண்டவர் மீண்டும் சுகப்படுத்த ஆண்டவரால் முடியும். அந்த அளவு தான் அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்கு ஒரு வரையறையை வைத்திருக்கிறோம். இது வரைக்கும் என்னால பிலீவ் பண்ண முடியும் ஆண்டவர், இது வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் என்னால் விசுவாசிக்க முடியும். அந்த கால அளவை தாண்டும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம். இந்த நிச்சயமற்ற கால அளவு ஒன்று ஆண்டவர் நடத்துறார் பாருங்களேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு டைமை சொல்ல மாட்டார், அதான் பிரச்சனை.
எப்பொழுது இதை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இந்த கால அளவு நமக்கு புரியாத பொழுது ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்பர் 1, தி அன்சர்டன் டைமிங் ஆஃப் காட், நிச்சயமற்ற கால அளவு. இரண்டாவது, ஏன் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக அல்லது நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறார், அதை விசுவாசிக்க ஏன் கஷ்டமா இருக்குன்னா, இரண்டாவது, தி அன்பிரெடிக்டபிள் ஃபினிஷிங் ஆஃப் காட், கணிக்க முடியாத முடித்தல். எப்படி ஆண்டவர் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத விதத்தில் ஆண்டவர் செய்கிறார் பாருங்களேன், அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நம்ம ஒரு வரையறை வச்சிருப்போம் அல்லது ஒரு வழிமுறையை வச்சிருப்போம். ஆண்டவர் இந்த பிரச்சனையை ஆண்டவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் அல்லது இப்படிதான் செய்து முடிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பின்படி ஆண்டவர் செய்யாத பொழுது நம்மளால் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையா, ஆண்டவர் இப்படி செய்வார்ல நான் எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி நடக்கலையா. நாகமானுடைய வாழ்க்கையில பாருங்களேன், அவன் என்ன எதிர்பார்த்தானா, இந்த எலிசா வெளியே வந்து எண்ணெய் பூசி அவன் என் தலை மேல கையை வச்சு அவன் எனக்காக ஜெபம் பண்ணுவான், அப்பொழுது என்னுடைய குஷ்ரோகம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல பாருங்களேன். உடனே எனக்கு சுகம் வேணாம், ஒண்ணு வேணாம், நீ உள்ளே இருப்பா, அவன் போயிட்டான். அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா, அவன் எதிர்பார்த்த விதத்தில் நடக்கல. நிறைய விதங்களில் ஏன் இந்த வசனத்தை விசுவாசிப்பது கடினமா இருக்குன்னா, நம்ம ஆண்டவருக்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி முடிங்க, அந்த வழியிலே ஆண்டவர் செய்யாத பொழுது இந்த வசனம் ரொம்ப கடினமாய் மாறுகிறது. நீங்க யாத்திராவுக்கு 14ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் நீங்க வாசித்தால், அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை இங்கே கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்க ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார் என்பதை அவர்களால் யூகிக்கவே முடியல. இப்படி செய்வார் என்பதை அவங்களால கற்பனையை செய்ய முடியல. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினார். இந்த 10 வாதைகளை அனுப்பும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த வாதைகளுக்கு நடுவில் அவங்க முறுமுறுக்கவே இல்லை. ஏன்னா ஏதோ நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வாதை அனுப்புறாரு, உடனே ராஜா பயப்படுறாரு, உடனே திருப்பி அவர் ஜனங்களை விட்டுறேன்னு சொல்றாரு, விடல, திருப்பி அடுத்த வாதி அனுப்புறாரு, ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த வசனம் எங்க எழுதப்படுகிறது என்றால், செங்கடலுக்கு முன்பதான் நிக்கிறாங்க. இப்ப முன்பதாகவும் போறதுக்கு வழி இல்லை, பின்பதாகவும் போறதுக்கு வழி இல்லை. இப்ப என்ன அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இனிமேல் ஆண்டவரை காப்பாற்ற முடியாது. அவர் எப்படிங்க செய்ய முடியும்? நான் முன்னாடி போனாலும் மரணம், பின்னாடி போனாலும் மரணம், எல்லா பக்கமும் மரணம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு எப்படி செய்வார் என்கின்ற ஒரு பயம் அவர்களை பிடிக்கும் பொழுது, இதை முடிக்கிறதுக்கு வழியே இல்லை, இதை ஆண்டவர் செய்வதற்கு வழியே இல்லை. அவங்களுக்கு அந்த வசனத்தை விசுவாசி ரொம்ப கஷ்டமா மாறிடுச்சு. முதலாவது, அன்சர்டன் டைமிங் ஆஃப் காட், நிச்சயமற்ற கால அளவு. ஆண்டவர் எப்பொழுது செய்வார் என்பதை தெரியாத பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் எப்படி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாத பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. மூன்றாவது, கடைசியாக, தி அன்கம்ஃபர்டபிள் லீடிங் ஆஃப் காட். சில வேளைகள் ஆண்டவர் கடினமான ஒரு வழி நடத்துதல்களை கொண்டு போவார். நம்ம விருப்பம் இல்லாத வழியில் ஆண்டு நடத்துவார், நமக்கு புரியாத பாதைகள் ஆண்டு நடத்துவார். நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத சில கடினமான வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. நீங்க மோசேயுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தால், ஆண்டவர் மோசேக்கு எகிப்தில் பிரசன்னமாக, மீதியான்ல பிரசன்னமாகிறார். அவன் எவ்வளவோ சொல்றார், மோசே என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் போகல, திரும்ப அந்த எகிப்து பக்கமே நான் போகல. நீங்க பாத்தீங்கன்னா அவன் 4-5 முறை அவன் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மோசே, எனக்கு திக்குவாய், மந்தனா உள்ளவன், வேற யாரையாச்சும் அனுப்புங்க, அவர்கள் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறார் மோசே. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, நான் உங்களோட இருப்பேன். ஆண்டவர் மீதியான்ல அற்புதங்களை செய்கிறார். கோலானது சர்ப்பமாய் மாறினது முதலாவது பார்வோனுடைய சமூகத்தில் இல்ல, மீதியான்ல ஆண்டவர் செஞ்சு காட்டினார், பிராக்டிக்கலா செஞ்சு காமிச்சார், ட்ரையல்ஸ் போட்டார் ஆண்டவர். ஆண்டவர் மீதியான்ல செய்கிறார், அற்புதங்களை செஞ்சு அவன் கண்களுக்கு முன்பதாக அற்புதங்களை செய்து ஆண்டவர் சொல்றார், நீங்க போய் பேசுங்க, நீங்க ஜனங்கள், நீங்க பார்வோன்ட்ட போங்க, அவன் உங்களை அனுப்பி விடுவான் என்று சொல்றாரு. இப்போ இந்த ஒரு கடைசியா ஏதோ ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த மோசே விசுவாசத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு போறாரு. இப்போ போய் பார்வோன் முன்பதாய் நின்று இவங்க அறிக்கை பண்றாங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படின்னு பயங்கர அறிக்கை. அவங்க நினைச்சாங்க, சொன்ன உடனே பாருங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி அனுப்பிடுவார்னு பார்த்தா, அந்த மனுஷன் சொல்றாரு, பார்வோன் சொல்றாரு, நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யாரு? இதை எதிர்பார்க்கவே இல்லை மோசே. ஐயா, என்னையா இதெல்லாம் நீங்க அங்கேயே சொல்லியிருக்கணுமே,
இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். அங்கே என்ன சொன்னீங்க நீ எனக்கு மீதியானல, நீ போ பேசுப்பா, பேசின உடனே அனுப்பிடுவார்னு பார்த்தா மனுஷங்க பாருங்க, அதோட இப்போ இது நீங்கள் முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் சொல்கிறாரு, பார்வோன் சொல்கிறாரு, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்கள் போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நான் இந்த ஜனங்களை விடுதலை ஆவாங்கன்னு பார்த்தா முன்னாடி இருந்ததோட மோசமா போயிடுச்சு. இப்போ சில வேளைகள் ஆண்டவர் நடத்துகிற வழி இருக்கு பாருங்களா. ஆண்டவர் என்ன ஆண்டவரை நீங்க நடத்துறது எனக்கு புரியலையே. நான் நினைச்சேன் இந்த உம்முடைய அற்புதங்களை செஞ்சவுடன், உம்முடைய மகிமையை இவங்க பார்த்த உடனே என்னை விடுதலை ஆக்கிறவங்க பார்த்தா இப்போ இன்னும் மோசமாயிருச்சு. அந்த சம்பவத்தின் அந்த பகுதியினுடைய முடிவை நீங்கள் பார்த்தால், இப்பொழுது பார்வோனுடைய சமூகத்தை விட்டு மோசே ஆரோன் வெளியே வரும்பொழுது அங்கே வெளியே இந்த இஸ்ரவேல் புத்திரர் நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரனின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவுள் சொல்றாங்க. இவங்க யாருக்காக பேச போறாங்களோ அவங்க சொல்றாங்க, என்ன வேலைங்க நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களால எங்க வாழ்க்கையை வாசனையை போயிருச்சுங்க. நான் யோசிக்கிறேன், சில வேளைகள் இந்த மோசே பாருங்க, பாவம் இந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இவர் போய் சொல்ல போய் கடைசியில் பார்த்தா ஜனங்களுடைய வேலை இன்னும் அதிகமாக்கப்படுகிறது. மோசே ஆண்டவர் வாதைகள் அனுப்புறாருங்க. ஆண்டவர் சொல்லல ஆரம்பிக்கும் பொழுது 10 வாதை அனுப்புவேன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்திருக்கும். சரி 10 வாதை, ஆண்டவர் எதையுமே சொல்லலைங்க. ஃபர்ஸ்ட் வாதை அனுப்புறாரு, எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. இந்த முதல் வாதை முடிஞ்ச உடனே நம்ம எல்லாம் கிளம்பிடுவோம்னு பார்த்தா நடக்கல. 2வது வாதம் வருது, இந்த வாதையிலையாவது போயிடலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. சில வேளைகளை பாருங்களேன், இந்த கால அளவுகளும் ஆண்டவர் நடத்துகிற கடினமான பாதைகளும் நமக்கு புரியாத பொழுது நம்ம ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே எனக்கு நன்மைக்கு ஏதுவாக முடியும், எப்படி நன்மைக்கு ஏதுவாக முடியும்? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நீங்கள் இந்த பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய நேரம் எனக்கு புரியல, நீங்க எப்பொழுது செய்ய போறீங்கன்னு எனக்கு புரியல, நீங்க வார்த்தைகள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, வாரந்தோறும் நீங்க உங்களுடைய வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா எப்பொழுது செய்ய போகிறீங்க எனக்கு புரியல ஆண்டவரே. 2வது, நீங்க எப்படி செய்ய போறீங்க எனக்கு தெரியல, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு விசுவாசம் இல்ல ஆண்டவர், நீங்க எப்படி செய்ய போறீங்க எனக்கு புரியல. 3வது, இந்த கடினமான பாதை எனக்கு புரியல ஆண்டவர், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த கடினமான பாதை எனக்கு புரியல. நல்லா கவனிங்க, why can we trust God's timing? ஏன் நாம் ஆண்டவருடைய நேரத்தை நாம் விசுவாசிக்க முடியும்? நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில 13 ஆண்டுகள், 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில பார்த்தா ஆண்டவருடைய நேரத்தை அவனால் புரிந்து கொள்ளவே முடியல. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? 11 நட்சத்திரங்கள் உனக்கு முன்பதாக வணங்கும், சூரியன் சந்திரனும் வணங்கும். பார்த்தா அவன் எதிர்பார்த்ததற்கும் நடைமுறையில் நடப்பதற்கும் சம்பந்தமே இல்லை, டோட்டலி டிஃபரெண்ட். ஆண்டவருடைய நேரத்தை புரிந்து கொள்ள முடியல. இந்த இடத்துல நம்ம எப்படியா தப்பிச்சிடலாம், இந்த இடத்துல இருந்து நம்ம போகும்பொழுது இந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைக்கும் பார்த்தா அதை விட மோசமாக மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கையில பார்த்தா அந்த நேரத்தை, ஆண்டவருடைய நேரத்தை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இன்னைக்கு அநேக வேளைகளில் நம்ம ஏன் மனசு சோர்ந்து போயிடுறோம்னு சொன்னா, பிகாஸ் we decide the end. நம்ம நினைச்சிரோம் இதுதான் முடிவு, இதற்கு மேல வாய்ப்பு இல்லை, இதற்கு மேல என்னால் வாழ முடியாது, இதற்கு மேல் இதை செய்ய முடியாது, ஆண்டவர் இந்த நாளுக்கு மேல அல்லது இந்த கால அளவுக்கு மேல ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு நம்ம வந்துடுற பொழுது நம்ம உடைஞ்சு போயிடுறோம். ஆனா ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய துவக்கத்தை நீங்கள் குறிக்கவில்லை, உங்கள் துவக்கத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். உங்க துவக்கத்தை ஆண்டவர் குறித்திருப்பார் என்றால் முடிவின் காலத்தையும் அவர் தான் தீர்மானிக்கிறார். அது என் கரத்துல இல்ல. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைய வாட்டி முடிவை நம்ம தீர்மானிக்கணும்னு நினைக்கிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, முடிவு நம்ம கரத்துல இல்ல, அதை ஆறுதலாய் முடிய செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். அதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை அந்த காலத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? ஆண்டவரே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டைம், உங்களுடைய நேரம் எங்களுக்கு புரியல ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்றேன், ஐ வாண்ட் யூ டு ட்ரஸ்ட் காட்ஸ் டைம். ஆண்டவருடைய நேரத்தை நீங்கள் விசுவாசிங்க. 2வது, ஆண்டவர் இதை எப்படி நீர் செய்ய
How are you going to do it? நீங்க எப்படி செய்ய போறீங்க எனக்கு புரியல ஆண்டவரே. நான் சொல்றேன், இந்த மனுஷன் பாருங்க, இந்த யோசேப்பு அவன் புரியல, ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார்? என் சொந்த குடும்பம் என்னை விற்று போட்டது. நான் எந்த இடத்துல உண்மையாய் வேலை செய்தனோ அவர்கள் என் மேல் பொய் சாட்சியை சொல்லி என்னை வந்து ஜெயிலில் போட்டாங்க. அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. எப்படி இது மாறப்போகிறது? ஒருத்தன் நம்புறாரு, இவர்கிட்ட நான் தரிசனத்தை இவர் தரிசனத்தோட விளக்கத்தை சொன்னா வெளியே போய் என்னை பற்றி ஞாபகம் வைத்துள்ள அவனும் மறந்துட்டான். எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில மாறுதலாய் நடக்கிறது, அவனுக்கு எதிராய் நடக்கிறது. ஆனா கடைசியாக அவனுக்கு புரிந்தது, ஆண்டவர் எப்படி தன்னை நடத்தினார் என்பதை அவன் அறிந்து கொண்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். எப்படி மாறிட்டார் பார்த்தீங்களா யோசேப்பு? அவர் என்ன சொல்லலைன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் சொல்ல. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? பா எவ்வளோ தீமை செஞ்சுப்பா, இந்த சகோதரர்கள் தீமை செய்ய நினைக்கலங்க, தீமை செஞ்சாங்க. ஆனா யோசேப்பு என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க எனக்கு தீமை செய்யல, நீங்க தீமை செய்ய நினைச்சீங்கப்பா. நீங்க நினைச்சீங்க என்னோட தரிசனத்தை உடைச்சிடலாம், நீங்க நினைச்சீங்க இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று நீங்க யோசிச்சீங்க, நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இது எப்படி நன்மையாய் முடியும், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இது நன்மையாய் முடிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள். நான் சொல்றேன், அவங்க தீமை செய்ய முடியாது, தீமை செய்ய நினைக்கலாம். ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Why can we trust God's leading? ஆண்டவருடைய இந்த கடினமான ஒரு பாதையாக இருக்கலாம், அந்த பாதை நமக்கு ரொம்ப கஷ்டமான பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் எப்படி கர்த்தரை நாம் நம்ப முடியும்? எனக்கு மோசேயுடைய வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோசேயுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த மீதியானில் உட்காந்துருக்கிறார். 80 ஆண்டுகள் முடிச்சு மீதியானில் உட்காந்துருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் வந்து சொல்றாரு, பா எழும்புப்பா போகலாம், பா எகிப்துக்கு போகலாம் சொல்றாரு. முடியாது, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. இதற்கு மேலே என்னால் முடியாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் துரத்தி அனுப்பப்பட்ட பொழுது மனிதர்கள் பேசிய வார்த்தைகளை அவனால் மறக்க முடியல. அந்த ஜனங்கள் என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா? உன்னை எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? சுருக்கமா சொல்லுனா, ஹூ ஆர் யூ? நீ யாருப்பா? இந்த கேள்வி எத்தனை பேர் நீங்க கேட்டிருக்கீங்க தெரியல. உங்களை பார்த்து எத்தனை பேர் இந்த கேள்வி, நீ யாரு, ஹூ ஆர் யூ? சில வேளைகளில் ஏன் இந்த கேள்வி ரொம்ப இருதயத்தை உடைக்கும்னு சொன்னா, இந்த கேள்வியை கேட்கிறவங்க நம்ம ரொம்ப நம்பினவங்களா இருப்பாங்க, நம்ம ரொம்ப நேசிச்சவங்களா இருப்பாங்க. சங்கீதக்காரன் சொல்றது போல, நான் நம்பினவனும் என் பிராண சிநேகிதனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் தன் குதிகாலை எனக்கு நேராக உயர்த்தினான். இது யார் தெரியுமா? நான் சோறு போட்டு வளர்த்தங்க, நான் ரொம்ப நேசிச்சங்க, இவங்க தங்கள் குதிகாலை உயர்த்திட்டாங்க. இந்த பாத், இந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்டு உடஞ்சு போய் ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்றான், என்னை விட்டுருங்க ஆண்டவர். ஆண்டவர் எத்தனையோ தரிசனங்களை கொடுக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் வந்து சொல்றாருப்பா 6 லட்சம் புருஷர் அங்கே இருக்கிறாங்கப்பா. அப்போனா நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 6 லட்சம் புருஷர், ஆளுக்கு ஒரு மனைவி வச்சா கூட 6 லட்சம் மனைவிகள், ஒரு ஆள் குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள் வச்சா கூட அது ஒரு 12 லட்சம், கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு நீ தாயா பாஸ்டரு. சொல்றான், அப்பா ஆளை விடுங்கப்பா. நான் யோசித்தேன், எனக்கு மட்டும் சொல்லியிருந்தாருன்னா எங்கள் அப்பா வேணா ஏசியே வேணான்னு ஓடி வந்திருப்பேன். நான் சும்மா சொன்னேன். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்ல 25 லட்சம் பேருக்கு நீ தான் பாஸ்டர்னா, அதில் நீங்களே பார்த்துவோங்க, எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எப்படி பேச அனுப்பிச்சாங்க தெரியுமா? என்ன என் கடந்த காலம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த மனிதர்களுக்கு உதவி செய்ய போனேன், என்னென்னலாம் பேசி அனுப்புனாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, மோசேவுடைய 80 ஆண்டுகளை ஒரே அதிகாரத்தில் ஆண்டு எழுதிட்டார்கள். 80 years 1 chapter. 80 ஆண்டுகள் ஒரே சாப்டர். அவன் பிறந்த நாள் முதல், அவருடைய அவர் காப்பாற்றப்படுகிற நாள் முதல், அரண்மனைக்கு போன நாள் முதல், அங்கே 40 வருஷம் இருந்து, அப்புறம் ஜனங்களுக்காக, எபிரேய ஜனங்களுக்காக வெளியே வந்து அவர்களை கொல்ல எகிப்தியனை கொன்று, அப்புறம் இவர் துரத்தி விடப்பட்டு இவர் மீதியானுக்கு வந்து அங்கே குடும்பத்தை ஆரம்பித்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று, இது எல்லாம் எவ்வளோ ஆண்டு தெரியுமா? 80 ஆண்டுகளை நீங்கள் எத்தனை அதிகாரத்தில் வாசிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரே அதிகாரம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா இது ஃபுல்த்தி வாசிச்சிடலாம். மோசேவுடைய 80 ஆண்டுகளை ஒரே அதிகாரத்தில் ஆண்டு எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ மோசே சொல்றாரு, போதும் ஆண்டவர், இதுக்கு மேலே வேணாம். ஆனால் மோசே என்ன தெரியுமா அறிந்து கொள்ளல? ஆண்டவர் அவனுக்காக இன்னும் 134 அதிகாரங்களை வைத்திருந்தார். நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க ஒருவேளை ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே எனக்கு இது போதும் ஆண்டவரே,
இந்த பட்ட பாடுகள்லாம் போதும், இந்த பாதை போதும், இந்த கடினமான பாதை எனக்கு போதும். உண்மை என்ன தெரியுமா? ஆண்டு சொல்றாரு, இன்னும் 134 அதிகாரங்களை உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். 90ஆம் சங்கீதம் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. இந்த சங்கீதத்தை எழுதுனது யார் தெரியுமா? மோசே. மோசே சொல்றாரு, பலத்தின் மிகுதியினால 80 தான் வாழ முடியும். ஆனால் நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா மோசேயுடைய வாழ்க்கையில் அந்த 80க்கு அப்புறம் தான் ஆண்டவனுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை நிறைவேற்ற ஆரம்பித்தார். நான் சொல்கிறேன், உங்கள் பலன் முடிகிற நேரத்தில் ஆண்டுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையை நடத்தும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் எப்படி செய்ய போகிறீர் எனக்கு தெரியாது, நீர் எப்பொழுது செய்ய போகிறீன்னு எனக்கு தெரியாது, நீர் ஏன் என்னை இந்த பாதையில் நடத்துகிறீர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்காக நீர் 134 அதிகாரங்களை என் கண்கள் அறியாதது, என்னுடைய சிந்தனைக்கு எட்டாதது, என் செவிகளுக்கு கேட்காத காரியங்களை நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஏனென்றால் நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால், நான் உம்மை விசுவாசிக்கிறபடியால், நான் உம்மேல் அன்பு கூறுகிறபடியால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எனக்காக நீங்க நடத்துவீங்க, எனக்காக நடத்துவீங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே எனக்கு புரியல, இது எப்படி நன்மையாய் முடியும் எனக்கு தெரியாது, ஆனால் காரியங்களை நீர் மாறுதலாய் முடிய செய்வீர். இன்றைக்கு எனக்கு புரியாது, ஆனால் ஒரு நாள் எனக்கு புரியும், ஒரு நாள் என்னுடைய சிந்தனைக்கு அது விளங்கும். யோசேப்புக்கு 13 ஆண்டுகளாக புரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்பு, ஆண்டவர் பார்வோனுக்கு முன்னாடி ஆண்டவனை உயர்த்திட்டாருங்க. அந்த தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ எந்த நிலைமைக்கு போயிட்டாருன்னா, தன்னுடைய குடும்பம் பற்றி கூட அவர் யோசிக்கல. இந்த நிலைமைக்கு வந்த பிறகு குடும்பத்தை போய் பார்க்கலாமே, அப்பாவை போய் பார்க்கலாமே, சகோதரர் எல்லாத்தையும் மறந்துட்டாருங்க. அவன் நினைச்சான், என்னுடைய சகோதரர்கள் எனக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்தால் ஆண்டவர் என்னை உயர்த்திட்டாரு, ஆண்டவர் அவனை மேலான இடத்துல வச்சிருக்க. ஆனால் அவனுக்கு எப்பொழுது தெரியுமா ஆண்டவருடைய வழி அவனுக்கு புரிஞ்சது? எப்பொழுது தெரியுமா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. அவன் பார்வோனுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனமே கிடையாது. ஆண்டவருக்கு கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? 11 நட்சத்திரங்கள் உனக்கு முன்பதாக வணங்கும். அந்த தரிசனத்தை அவனே மறந்துட்டான். ஆனால் ஒரு நாள் மனிதன் மறந்தாலும் தேவன் கொடுத்த தரிசனத்தை மறக்காமல் ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை அவன் முன்பதாக ஒரு நாள் நிறுத்துறாரு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் யோசித்து கூட பார்க்கல, அதற்காக அவன் வழி வகுக்கவும் இல்லை. திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் 11 பேர் அவனுக்கு முன்பதாக வணங்கி நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு தோணுச்சு, ஐயா, இதுதானே ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். நான் நினைச்சேன் எகிப்தில் நான் பெரிய ஆளா மாறினது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த உயர்வு நினைச்சேன். ஆனால் அது இல்லை, ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை நான் மறந்துட்டேன். ஆனால் என் தேவன் மறக்கல, அவர் சொன்னதை அவர் செய்தார். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு அந்த மனுஷன் பார்த்து கண்ணீர் விட்டாங்க. யோசேப் அவன் தேம்பி தேம்பி அழுதான். எதற்கு தெரியுமா? அன்றைக்கு தான் அவனுக்கு புரிஞ்சது, ஆண்டவரே, இத்தனை பாதைகளை நான் கடந்து வந்தது எனக்கு 13 ஆண்டுகள் புரியல, ஆனால் இப்பொழுது நான் புரிந்து கொள்ளுகிறேன், நீர் எனக்கு என்னை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக என்னை இந்த பாதையில் நடத்தியிருக்கிறீங்க. I was not just blessed, you led me to make me a blessing. என்னையே ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக என்னை நடத்தினார். நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்றைக்கு நடக்கும் எனக்கு தெரியாது, எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, ஏன் இந்த பாதை எனக்கு தெரியாது, ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே கண்களை மூடலாமா? ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க நல்லவர். இதை நீங்க அறிக்கை பண்ணுங்க, அவர் நல்லவர். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, உங்களுக்கு விளங்குகிறதோ விளங்கவில்லையோ, என் தேவன் எப்பொழுதும் நல்லவர். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. என் புரியாத பாதைகளிலும், என்னுடைய புத்திக்கு எட்டாத சூழ்நிலைகளிலும் அவர் என்னை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு புரியலனாலும் அவருக்கு தெரியும், என் தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். என்னுடைய பாதை எனக்கு புரியாவிட்டாலும் அவர் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார். He knows it all. சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம், ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவர், நேர்வழியாய் நம்மை நடத்துகிறவர்.
நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தில் நான் அடிக்கடி யோசிச்சிருக்கிறேன், நடுவில் அந்த ஒரு லைனை கட் பண்ணியிருக்கலாமே. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். மரண இருளின் பள்ளத்தாக்கை தாண்டி நீங்கள் நடந்து வந்திருக்கீங்க. அந்த முந்தின வசனம் தானே சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்க ஒருத்தன் தாண்டி வராருங்க. வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு மனுஷன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினாலே சில வேளைகளில் நம்மளால சாப்பிட முடியாத அளவு பந்தி ஆயத்தப்படுத்தும். அப்போ ஆண்டவர் ஒருவனுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினா எப்படி இருக்கும்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அப்படின்ட்டு இருக்கு. இப்போ பந்தி ஆயத்தப்படுத்தியாச்சு, நேரம் அடுத்த லைன் போயிருந்தா நல்லா இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, உன் தலையை நான் எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்றேன். எங்க அம்மா அடிக்கடி இதை பண்ணுவாங்க. செம பசியில வந்து சாப்பிட உக்காந்தோன்னு வைங்களேன், சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கும். அந்த நேரத்தில் தான் எங்க அம்மாவுக்கு ஞானோதயம் வரும். இருப்பா, உன் தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு தேய்ப்பாங்க பாருங்களா. அந்த அப்படியே மீன் வறுத்து அப்படியே அந்த ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ நம்மளுக்கு தோணும், இந்த நேரத்தில் தலையில் எண்ணெய் ரொம்ப முக்கியமா, சாப்பிட்ட பிறகு தேய்ச்சிருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் நடுவில் அதை அந்த வசனத்தை அப்படி எழுதி வச்சிருப்பாரு, பந்தி ரெடி. ஆண்டவர் அடுத்தது அப்படியே நேரம் பாத்திரம் நிரம்பி ஒழிவிட்டு, நான் இருப்பா கொஞ்சம் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறேன். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே சாப்பிட்றது? இந்த காலம் எனக்கு புரியலையே. நான் சொல்கிறேன், பிட்வீன் த டேபிள் அண்ட் பிட்வீன் தி ஓவர்ஃப்ளோ தேர் இஸ் அன் அனாயிண்டிங். பந்திக்கும் நிரம்பி வழிதலுக்கு நடுவா ஒரு ஆண்டவருடைய அபிஷேகத்தின் ஒரு நேரம் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, இன்னைக்கு உங்களுக்கு புரியாது. இந்த நேரத்தில் ஏன் ஆண்டவரே தலையில் எண்ணெய், இந்த நேரத்தில் ஏன் ஆண்டவரே அபிஷேகம்? நான் சொல்கிறேன், அவர் போட்ட சாப்பாடு அது ஒரு வேளைக்கு அவ்வளோதாங்க, திருப்பி பசி எடுக்கும். ஆனால் அவர் தலையில் ஊற்ற அபிஷேகம் நிரந்தரமாக என் வாழ்க்கை. பந்தி மேலே நம்முடைய ஆசை இல்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிதா அது இல்லை. ஆண்டவரே, அதற்கு நடுவில் என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அந்த தாமதங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், உங்களுடைய நேரத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். பட் நான் ஒப்பு கொடுக்குறேன், என் தலையை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஏன்னா அதுதான் என் வாழ்க்கையில் என்னை நிரந்தரமாய் நடத்த போகிற ஒரு காரியம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அப்படியே இருக்கலாம் அவருடைய சமூகத்தில் ஒரு 5 நிமிடங்கள். ஆண்டவரே, நீர் நடத்தின வழிகளுக்காய் நன்றி, என் புரியாத பாதைகளுக்காய் நன்றி அப்பா. எனக்கு தெரியும் நீங்கள் சகலவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பீங்க, முடிவிலே சம்பூர்ணமாய் விளங்கும். இன்றைக்கு அது சம்பூர்ணமாக தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரியும் இருக்கிற சில பேர் ஆண்டவர் மேலே ஒரு கோபத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்ன அனுமதிச்சார் இந்த பாதையில்? நான் ஆண்டவருக்கு என்ன குறை வச்சேன்? நான் தசமபாகம் கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், என் நேரத்தை கொடுத்தேன், ஆண்டவரை உண்மையாக நேசிச்சேன். ஏன் எங்கள் குடும்பத்தில் இந்த பாதை, ஏன் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்தது? ஒய் லார்ட் ஒய், ஏன் 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 இன்றைக்கு புரியல. ஆனால் தேவன் சம்பூர்ணமாய் நிறுத்துவார். நீங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு ஈடாக தேவன் நன்மையின் ஆண்டுகளை தருவார். நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார். ஏனென்றால் அவருடைய கரங்கள் என்னுடைய ஆதாரமாய் இருக்கிறது. அவரே எங்களுடைய ஆதாரம். ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். ஓ
நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. தைரியமா சொல்லுமா, துவங்கியதை முடிப்பவர் அவர். ஓ துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. விசுவாசிக்கிறீங்களா? கடைசி வரை இருப்பார். முடிப்பீரே, அவருடைய தரிசனம் நிற்கும். தரிசனம் தாமதமானாலுமோ தாமதமா அதை நன்மையாய் முடிய செய்கிறவர். நன்மையாய் தடைகள் வந்தாலும் தடைகள் வந்தா தரிசனம் தரிசனம் தாமதமானாலும் தாமதமானா ஓ அது நன்மை. இன்னொரு முறை சொல்லுவோம், தடைகள் வந்தாலும் தடைகள், எத்தனை தடைகள் வந்தாலும் தரிசனம் ஓ தாமதமானாலும் தாமதமானாலும் அது நன்மையாய். கரங்களை உயர்த்தி சொல்லும், நீர் நல்லவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர். கரங்களின் ஆதாரமும், கரங்கள் என் ஆதாரம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள். ஆமே, உம் கரங்களின் ஆதாரம். ஹல்லேலூயா. கரங்கள், நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அவர் துவங்கி இருக்கிறார், அவரே அதை நிறைவேற்றுவார். அவருடைய நாமம் அல்பா அண்ட் ஒமேகா. அவர் ஆதியும் அந்தமுமானவர். துவங்கினதை நிச்சயம் நிறைவேற்றுவார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பார். அந்த தரிசனத்தை நாம் மறந்தாலும் தரிசனம் தந்தவர் மறக்க மாட்டார். எத்தனை நல்ல தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம் ஒரே சத்தமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துங்கள். ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத. ஆமென். மேலும் என்
வைத்து வார்த்தை தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. பாடுகள். என் மேலும் கண்ணை வைத்து, என் மேலும் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. அன்பா சேர்ந்து ஆராதிக்கலாம். 1000 நாவு இருந்தாலும் 1000 நன்றி சொல்லி எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். வாழ்நாளெல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே. ஒரு விசை கூட 1000 நாவு இருந்தாலும் 1000 நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீரே எங்கள் தேவன், நாங்கள் உம்மை துதிப்போம். வாழ்நாளெல்லாம் பாட போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவே. நான் உள்ளளவும் ஹalleluya சொல்லுங்க. எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனையின் பாதைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எவ்வளவு அதிசயம், எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினீர் அப்பா. நீரே இதை செய்தீர் என்று உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பனா சேர்ந்து ஆராதிக்கலாம். 1000 நாவு இருந்தாலும் 1000 சொல்லி தீரதே. வாழ்நாளெல்லாம் பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாம் இருந்தாலும் 1000 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் எழுந்தருளுவீராக. நாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவே. நான் உள்ளளவோ நன்றி ராஜா. அப்படி கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனதா. நீரல்லால் எங்களுக்கு யாருண்டு ஜீவனதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் தேட்டமில்லை. பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், உமக்கே எல்லா மகிமையும், உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் நின்னடி. ஆமென். நல்ல கரங்களை தட்டி
நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற தேவாதி தேவன் துதிக்கு பாத்திரராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாராக. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாராக. அவர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து நன்றியோடு இந்த மாலை நேரத்தில் துதிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, கிருபை தருவாராக. எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம். ஒரு விசை கூட வாழ்த்துவேன், வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம். வாழ்த்துவேன், வாழ்த்துவேன், மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்று இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே. என்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே. என்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே. பாரிலே ஹல்லேலூயா. வாழ்த்துவே, வாழ்த்துவே, போற்றுவே, மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். வாழ்த்துவே, வாழ்த்துவே, போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்று ஜீவிப்பேன். வாழ்த்துவே. ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. வாழ்த்துவே, போற்றுவே, வாழ்த்துவே, போற்றுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்த்துவே. கடைசி ஒரு விஷயம் கூட. வாழ்த்துவேன், போற்றுவேன், வாழ்த்துவேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். வாழ்த்துவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைகள் சத்தமா தேவனை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு நல்லவரா, எவ்வளவு உண்மை உள்ளவரா, எந்த சூழலில் நம்மை கைவிடாதவரா, எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்து நம்மை நடத்தின நல்ல எபினேசர் அவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு தகப்பன் சுமப்பது போல இந்த நாள் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாம் எங்களை சுமந்து கொண்டு வந்ததை எங்களை ருசிக்க வைத்தீரே, அனுபவிக்க வைத்தீரே. நன்றி, 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 நன்றி. நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே கூட இருந்தீரப்பா, நீர் ஒருவரே நடத்தி வந்தீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நீர் பெரியவர் அப்பா. தேவரீ, நீ செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் என்னத்தை திருப்பி செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சத்தமா எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவர், ரொம்ப நல்லவரா. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லு. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவராகவே. அன்று எப்படி இருந்தாரோ இன்றும் அப்படியேதான் இருக்கிறார். காலை அழைக்கும் போது எப்படி இருந்தாரோ இதுவரை அப்படிதான் இருக்கிறார். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரே.
எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள், செய்த நன்மைகள். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையே, ஏசையா எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள். சபையாய் குடும்பமாய் ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். சத்தம் அந்த நாமத்தை சொல்லுவோம். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா. பாடுவோம், எனக்கு நல்லவரா, எனக்கு. ஓ thank you Jesus, thank you Holy Spirit. எங்களை வழி நடத்தி வந்தவரே. ஒரு விஷயம் கூட சொல்ல, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து, எனக்கு நல்லவரா, எனக்கு. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து சத்தம் எழும்பட்டும். இருப்ப நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அதிகமாய் ருசிக்க வைத்தாரே, அதிகமாய் என் வாழ்க்கையில கர்த்தரை அனுபவிக்க வைத்தார் என்று ஆமே இந்த மாலை நேரத்திலே சொல்ல விரும்புகிறவர்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, எஸ் கர்த்தர் நம்மில் வைத்த அன்பு, கர்த்தர் நம்மில் வைத்த கிருபை, கர்த்தர் நம்மில் வைத்த இரக்கம், அது எத்தனை பெரியது. அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மை பெருக பண்ணுகிற தேவன் அவரே. எல்லாரும் எழுதி நிற்கலாம் தேவ சமூகத்தில். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நன்றியோடு ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 51 சொல்லும்போது 2வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்றார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் பெருக பண்ணுகிறார் என்கிறதின் அடையாளம் தான் இந்த சபையை கர்த்தர் இம்மட்டு நிறுத்தி கொண்டிருக்கிறார். அருமையான தாசனை கர்த்தர் ஒருவனாய் அழைத்து. ஹல்லேலூயா. ஆமென். கேரளாவில் அவன் திருவள்ளா பகுதியில் பிறந்து வளர்ந்த அருமையான தாசனை கர்த்தர் அழைத்தார். இந்த குடும்பத்திலிருந்து ஒருவனாய் கர்த்தர் அழைத்து, ஆமே, ஒருவரும் இல்லாதவர்களா இந்த இடத்துல வந்தாரு. ஆமே. ஊர்ல சொல்றதுக்கு யாரும் இல்லை, ஆனா உன்னதத்துல சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தார். ஆபிரகாமை எப்படி பிரித்து கொண்டு வந்தாரோ அப்படியே தகப்பனாரை கர்த்தர் பிரித்து கொண்டு வந்து, ஆமே, அவர்களிலிருந்து கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணி, ஆமே, அன்னைக்கு தம்முடைய மகனை அழைக்கும் போதே இப்படி ஒரு சபையை கர்த்தர் பார்த்துட்டார். இப்படி ஒரு திரள் கூட்டம் வருங்கிறத பார்த்தார். இதல்ல இன்னும் வரப்போகிறதையும் பார்த்துட்டார். அவர் பெருக பண்ணுகிறார். ஏல் பெத்தே, இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே, ஓ இது ரமம சந்தல ரியாந்தலராயே சயா
அவர் பெருக பண்ணுவேன் என்று சொன்னது ஆபிரகாம் கண்களுக்கு மட்டும் காண்பிக்கிறதற்கல்ல. ஆமென். ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை ஈசாக்குக்கு காண்பிக்கிறார், யாக்கோபுக்கும் காண்பிக்கிறார், தலைமுறை தலைமுறைக்கு காண்பிக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை நம்புகிறீர்கள்? எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னோடு முடிகிற வார்த்தை அல்ல, அது என் தலைமுறையிலும் தொடருகிற வார்த்தை. கர்த்தருடைய வருகை மட்டும் தொடரும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி glory hallelujah. ஆபிரகாம் போயிட்டார், ஆனா வார்த்தை முடியல. அதான் பைபிள் சொல்ற, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆமென், ஆபிரகாம் மறைந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு உரைக்கப்பட்டது இன்னைக்கு வரை நடக்குதுனா ஆமா. எத்தனை பேர் நம்ம எனக்கு உரைக்கப்பட்டது என் தலைமுறை தலைமுறை அந்த வார்த்தை தொடரும் என்று விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும். நல்ல கையை தட்டி சந்தோஷத்தோடு பாடுவோம். இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே ஏல்பெத்தே வானத்தின் வாசல் ஏசையா ஆமென். ஆசீர்வாதத்தின் பூமியின் துளைப்போ மேற்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்புவா என்கிறே. பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வார்த்தை நம்பி சொல்லுங்க. மேற்கு கிழக்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்புவா என்கிறே. பூமியின் துளை போலும் சந்ததி சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவு, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை நல்ல கையை தட்டி சொல்லு. ஏன் பெற்றே இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் சந்தோஷமா ஆராதிக்கலாமா? ஏன் பெற்றே ஹalleluya. அவர் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, அவர் ஈசாக்கின் தேவன் மாத்திரமல்ல, அவர் யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய தேவனாகவும் இருக்கிறார். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றி நீ. இந்த வார்த்தை சொல்லுங்க. ஆமென். பூமியின் வம்சங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் அப்படி பார்க்கிறார். நீங்க ஆசீர்வாத வாய்க்கால்கள் ஆமென் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை இது வானத்தின் ஓ ரவ சந்தலரவோ ஏசையா சந்தோஷமா இது வானத்தின் வாசல், என்னேசையா. இந்த வார்த்தை நம்பிக்கையோட சொல்லுங்க. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. இங்கு மாத்திரம் நடத்துகிறவர் அல்ல, அங்கு கொண்டு சேர்க்கு வரையில் நடத்துகிறவர். இங்கு நடத்தினவர் அங்கேயும் என்னை நடத்துவார். ஹalleluya. சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை சந்தோஷமா இது வானத்தின் வாசல், என்னேசையா சொல்லுங்க.
நன்றி ராஜா, நன்றி ராஜா. சயா ஆசீர்வாதத்தின் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஏன் பெற்றேலே. இது முடிகிறதல்ல, இது பெருகுகிறது. ஆமே, கர்த்தருடைய நாள் மட்டும் இது நடக்கும், கர்த்தருடைய நாள் மட்டும் இது நடக்கும், இது பெருகிக் கொண்டே இருக்கும். ஆமே, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் அதை நடத்தி முடிக்க வல்லவர். இது பாதியில் முடியாது, தலைமுறை தலைமுறையா இது பெருகிக் கொண்டே இருக்கும். போடப்பட்ட அஸ்திவாரம் எஸ் ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூலை கல்லாய் மாற்றினவர். எஸ் எஸ் அவருடைய பிரசனத்திற்குள் இருக்கிற தேவ பிள்ளையே, அவன் தலைமுறை தலைமுறையா நீ பெருகுவா. ஓ, நல்ல கரங்களை தட்டி, நான் கட்டப்படுவது சாதாரண கல்லின் மேல் அல்ல, நான் கட்டப்பட்டிருப்பது சாதாரண கல்லின் மேல் அல்ல, மணலின் மேல் அல்ல, இது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு. ஆமென். அலைகள் அடித்தாலும் புயல் வீசினாலும் ஒரு சேதம் உண்டாகாது. இது வளரும், இது நிற்கும், இது பெருகும். ஹalleluya. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு. ஹalleluya. பிரச்சனைகள் வந்தாலும், புயல் அடித்தாலும், மலைகள் மோதினாலும், ஆமென், இந்த வீடு இடியாது. ஆமென். காரணம், இது சாதாரண இடத்தில் கட்டப்பட்டதல்ல, இது மணலின் மேல் கட்டப்பட்டதல்ல, கிறிஸ்துவாகிய கண்மலை மேல் கட்டப்பட்டது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? என் வாழ்க்கை எங்கேயோ கர்த்தர் கட்டவில்லை, கிறிஸ்துவாகிய கண்மலை மேல் கட்டப்பட்டினது உண்மையானா இந்த வீட்டு நம்பிக்கை உண்டு, இந்த வீட்டு நம்பிக்கை உண்டு. ஆமென். அசைக்கப்பட விட மாட்டார். ஆமென். தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததிகள் இந்த கூடாரத்திலிருந்து எழும்புவார்கள். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா, எங்கள் அடைக்கலமானவர், முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த. ஆபிரகாமை கைப்பிடிக்கும் போது அவர் யாரையெல்லாம் கைப்பிடிச்சிட்டா தெரியுமா? ஈசாக்கு கைப்பிடிச்சிட்டாரு. ஈசாக்கு பிறக்கல, இன்னும் யாக்கோபெல்லாம் வரல. ஆனா ஆபிரகாம் கைப்பிடிக்கும் போது அவர் ஈசாக்கின் கையை பிடிச்சிட்டாரு, அவர் யாக்கோபின் கையும் பிடிச்சிட்டாரு, இஸ்ரவேலின் கையை பிடிச்சிட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கையை பிடிக்கும் போது அவர் என் தலைமுறைகளின் கரத்தையும் பிடித்திருக்கிறார். அவர் தலைமுறைகளின் தேவன். ஹalleluya. அதனாலதான் இந்த ஊழியம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. என் தகப்பனாரை கைப்பிடிக்கும் போது அவர் எங்கள் கையும் பிடிச்சிட்டாரு. அதனாலதான் விலகி ஓடினப்புறம் விடாம பிடிச்சு கொண்டு வந்து யாக்கோபு விலகி ஓடி பார்த்தாரு, ஆண்டவர் விடல, பிடிச்சு கொண்டு வந்து நீ என் கைக்குள்ள, நான் உனக்கு சொன்னதை செய்யும் முடிக்க வரேன். அதன் பிறகு ட்ராக் மாறினார். ஆனா விடல விடல விடல. கர்த்தர் உங்கள் சந்ததியை விடமாட்டார். உங்களை நிறுத்தினவர் உங்கள் தலைமுறைகளை நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அவர் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை பெருக பண்ணி நிறுத்தினது போல கர்த்தர் என்னையும் என் தலைமுறைகளை நிறுத்துவார் என்று நம்புறவங்க முழு பலத்தோடு கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே.
முற்பிதாக்கள் எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவா. பாடுகள் இதுவரை உதவின இனிமேலும் நடத்துவார். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி சபையா தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் பாடுகள். எங்களை நிறுத்தினவர் உங்களையும் நிறுத்துவார். இந்த சபையை நிறுத்தினவர் உங்கள் கூடாரத்தை நிறுத்துவார். அவர் உண்மையுள்ளவர். ஓ தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையா எங்கள் மானீரையா ஆராதித்த. ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தை நம்பிக்கையோடு சொல்லுங்க. தலைமுறை தலைமுறையாய் தலை உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், நாங்கள் மாத்திரமல்ல, எங்களை நிறுத்தினவர். எங்கள் தலைமுறைகளை நிறுத்துவி. உம்முடைய வருகை மட்டும் இந்த சந்ததி உம்மை ஆராதிக்கும். உம்முடைய வருகை மட்டும் தலைமுறை தலைமுறையாய் ஆராதிப்போம். தலைமுறை இன்னும் பெறுவோம், இன்னும் துதிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் கர்த்தருக்கை வைராக்கியமாய் நிற்போம். ஓ ராபா சந்தலரா. எத்தனை அலைகள் மோதினாலும், எத்தனை கொடுங்காற்று வீசினாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது, எதுவும் பிரிக்க முடியாது. ராபலமோ சந்தலரபலமா லேகாரஷ்யதலா ஏரிமா ஹந்தலரா. இதோ யாக்கோபு வேர் பற்றி பூமியின் பலனால் நிரப்புகிற காலம். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை அந்நிய பாஷைகளோடு இதோ ஒரு மகிமை, இதோ ஒரு மகிமை. விழுந்து போன கூடாரங்களை திரும்ப உயிர்ப்பித்து நிறுத்துகிறார். விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கர்த்தரை எடுப்பித்து நிறுத்துகிறார். இப்படி விடுவதற்கல்ல கர்த்தர் கரத்தை பிடித்தது. உன்னை அழைத்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை மட்டுமல்ல, இதோ உன் தலைமுறைகளின் கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். ஓ உன் கூடாரம் இதோ திரும்ப எடுப்பிக்கப்படுகிறது. உங்கள் கூடாரம் திரும்ப எடுப்பிக்கப்படுகிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருந்து இதோ சீயோனுக்காய் வைராக்கியம் கொண்டிருக்கிறவர். அவர் தலைமுறைகளின் தேவன். தலைமுறை தலைமுறையா எங்கள் ஆராதித்த பரிசுத்த தெய்வம். ரெண்டு கரத்தை உயர்த்தி கடைசி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானவர், நம்பிக்கையானவர். ஆராதித்த பரிசுத்த ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஹல்லேலூயா ஜீசஸ்
Thank you, Lord. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமோ நீதியும் அதே கைகளை உயர்த்தி சொல்லுவோம் இயேசுவே ஆதரவே நீதியும் ஆமென் இயேசுவே நீரே அற்பமான 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 அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றே தயவால் பெற்றே ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா மகிமை நமக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா Jesus, glory, hallelujah, முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். முழு பலத்தோடு hallelujah, hallelujah, ஆமென் ஆமென். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.